வணக்கம். என் பேர் நிர்மலா ராஜமணிக்கம். சோஷியல் மீடியாவில் நிலா லிங்கேசன் தான் கூப்பிடுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நான் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. அப்போது நான் ஒரு சிங்கிள் மதர். எனக்கு ஒரு பையன் இருந்தாங்க. திடீர்னு கோவிட் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு இல்லை. அதில் நானும் ஒரு ஆள். குடும்பத்தை பார்த்துக்கணுமே, ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு கிராப் டிரைவராக வேலை செஞ்சேங்க மலேசியாவில். அப்போ தான் பார்ட் டைமாக யூனிவர்சிட்டியில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டிப்ளமா கோர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் வேலண்டைன்ஸ் டே, சிங்கிள் மதர், அன்பை பகிரக்கூட ஆள் இல்லையே, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு ரொம்ப கவலையில் இருந்தப்ப ஒரு வீடியோ செஞ்சு டிக்டாக்ல அப்லோட் பண்ணேன். அப்போ அந்த வீடியோ வைரலாகி நிறைய பேர் என்ன மாதிரி தனிமையில் இருக்காங்கன்னு கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு, ஏன் நம்ம இவங்களுக்கெல்லாம் ஆறுதலாக வார்த்தைகள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதாங்க நான் டிக்டாக்லேயே வீடியோ செய்ய ஆரம்பித்தேன். நான் படித்த யூனிவர்சிட்டியில் லிங்கேஸ்வரன் அவரை பார்த்தேன். அவரும் ஒரு சிங்கிள் ஃபாதர், அவருக்கும் ஒரு பையன் நவநீதன். நான் ஒரு சிங்கிள் மதர், எனக்கு ஒரு பையன் கோஷிகன். இவங்க 2 பேருக்குமே ஒரே வயசுங்க. பெற்றவங்க சம்மதத்தோடு நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அம்மா பாசம் கிடைக்காத நவநீதனுக்கு ஒரு அம்மா கிடைச்சாங்க. அப்பா பாசம் கிடைக்காத கோஷிகனுக்கு ஒரு அப்பா கிடைச்சாங்க. மொத்தத்தில் நாங்கள் 4 பேருமே ஒரு குடும்பமாக கடவுள் புண்ணியத்துலேயும் பெற்றவங்க ஆசீர்வாதத்துலேயும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். நான் மலேசியாவில் பிறந்த பொண்ணு தான். ஆனால் நான் இங்கே கூட தமிழ் பள்ளியில் தான் படித்தேன். அதனால தான் தமிழ் நான் ரொம்ப சரளமாக பேசுவேன். ஈஸியாக என்னோடய ஃபாலோவர்ஸ் கூட என்னால் கனெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா நான் மலேசியாவில் இருந்தாலும் நான் எப்போதுமே தமிழ் பொண்ணு தாங்க. எனக்கு அவார்ட் மலேசியாவில் கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் கூட கொடுத்துருக்காங்கங்க. ஆனால் உண்மையான அச்சீவ்மெண்ட்டை நான் எதை தெரியுமாங்க ஃபீல் பண்ணுறேன். நான் எங்கேயாச்சும் போனேன்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் அக்கா நீங்கள் தானே அந்த வீடியோ செய்வீங்க, நீங்கள் தானே தங்கன்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா, உங்கள் வார்த்தைனால தான்க்கா நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு மன திருப்தி. இதுதாங்க என்னோடய ஃபேக்ட்ரி. இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நமக்குன்னு ஏன் ஒரு ஓன் பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்து க்ரியேட் பண்ணது தான் இந்த ஓஜாய் பிராண்ட். இந்த பிஸ்னஸில் வர வருமானத்தில் தாங்க என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி நான் மற்றவங்களுக்கு செஞ்சிகிட்ருக்கேன். எங்கள் அம்மாவோட ஓன் ரெசிப்பியில் கார நெத்திலி கருவாடுங்க. மலேசியாவில் நம்ம ப்ராடக்ட் நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பித்து நிறைய பேர் எங்களோட பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணி இப்போ ஒரு ஃபேக்ட்ரி 10-15 பேருக்கு வேலையை கொடுத்து நல்லபடியாக பிஸ்னஸை கொண்டு போயிட்டுருக்கேங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்து வந்த வாழ்க்கை. நல்ல எண்ணத்தோட நம்பிக்கையோட நல்ல உழைப்பை போட்டோம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் மாறும். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோடய தங்கத்துக்கும்